யார் கண்டா இங்கே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரீங்களா இல்லையா யாருக்கு தெரியும். ஆகவே அல்லது அந்த அமானத்துக்குரிய ஊரில் இல்லாவிட்டால் உங்களுடைய சொந்த காலத்தை சொல்லுங்கள், இந்த நாள் என்னிடத்தில் இவ்வளோ பணம் கொடுத்து வச்சிருக்காரு, இவ்வளோ நகை கொடுத்து வச்சிருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துருங்க, இந்த இடத்துல இருக்கு அதை கொடுத்துருங்க என்ற அறிவிப்பையாவது நீங்கள் செய்துவிட்டு போங்கள். பெருமானாருடைய வாழ்க்கையை பாருங்கள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்தை செய்வதற்காக மதீனாவிற்கு போக வேண்டும். எதிரிகள் கொலை செய்ய துடிக்கிறார்கள். வீட்டை சூழ்ந்த எதிரிகள் நிற்கிறார்கள். குறைஷி குலத்திலே ஒவ்வொரு குலத்திலே இருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து பெருமானாரை கொலை செய்வதற்கு சூழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் அந்த சமயத்திலே அந்த உயிருக்கு பயந்த அந்த சூழ்நிலையிலே பெருமானார் செய்த ஏற்பாடு என்ன? தன்னுடைய மருமகன் அலியை மக்காவிலே தங்க வைத்து தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்த அத்தனை அமானத்துகளையும் திருப்பி கொடுத்து விட்டு நீ மதீனாவிற்கு வந்து சேர் என்று அங்கே விட்டு போனாங்க. அப்போ அமானத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் போவதை விட ஒரு சிக்கலான சமயம் உலகத்தில் மனிதனுக்கு இருக்க முடியுமா சொல்லுங்க? உயிரே போகுது. யாரும் சொன்னால் மன்னிப்பார்கள். ஆமா உயிரே போகுது, அமானத்தை எங்கேயா திருப்பி கொடுப்பார்? அவர் உயிரை பாதுகாப்பாரா? நம்ம அமானத்தை கொடுப்பாரா? ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கூட அமானத்தை திருப்பி கொடுப்பதை அல் அமீன் அல் சாதிக், நம்பிக்கைக்குரிய ஒரு வாய்மையாளர் என்ற பட்டத்தை பெருமானார் காப்பாற்றினார். ஆக அதுபோன்று நீங்கள் நடந்து கொள்ளுங்கள்.